சையது முஸ்தாகோட செமிஃபைனல் 2 பெங்களூரில் உள்ள சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. இதில் டெல்லியும் மத்திய பிரதேசம் மோதினாங்க. டாஸ் வின் பண்ண மத்திய பிரதேஷ் முதல்ல பவுலிங் தேர்ந்தெடுத்தாங்க. டெல்லியோட ஓப்பனர் 2 பேரும் பவர் பிளேயில் அதிரடியாக ஆரம்பித்தாங்க. பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவரில் துல் அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு போனார். அடுத்து அந்த கேப்டன் பதோனி நல்லா ஆடுவார்னு பார்த்தா அடுத்து வந்து எல்லா பேட்ஸ்மேனுக்கும் நல்லா ஸ்டார்ட் கிடச்சும் அதை கண்டினியூ பண்ணாமல் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருந்தாங்க. லயனா ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. வெங்கடேஷ் பேட்டிங்னா நல்லா பண்ணுவார்னு பார்த்தா அந்த மேட்ச் பவுலிங்லாம் நல்லா போட்டு 2 விக்கெட் எடுத்து அசத்தினார். ஒரு பக்கம் அனுஜ்ராத் அவரோட விக்கெட்டை கொடுக்காம டெல்லி 142 ஒரு டீசெண்டான டோட்டல் கொண்டு போனார். மத்திய பிரதேஷ்க்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கவுட்டும் கவுலியும் வந்தாங்க. இசான் சர்மாவோட முதல் ஓவரில் முதல் பந்திலே கவுட் அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒன்றோவில் வந்து சேனாபதி 7 ரனில் அவரோட விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாரு. நல்லா ப்ளே பண்ணிக்கிற கவுலி பிக் இன்னிங்ஸ் ஆடுறன்னு பார்த்தா அவரும் விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம ஃபைவ்ல வந்து கேப்டன் பட்டிதர் ஹர்ப்ரீத் கூட நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு நல்ல ஷாட் ஆடி 23 பால் 50 கம்ப்ளீட் பண்ணார். ஹர்ப்ரீத்தும் பட்டிதரும் குட் ஷாட் ப்ளே பண்ணி வெறும் 16 ஓவரில் மேட்ச் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. மத்திய பிரதேஷ் 7 விக்கெட் கஷ்டில் மேட்ச் வின் பண்ணி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. வெறும் 29 பால் 66 ரன் அடிச்சு 6 6 4 4 பட்டிதர் அசத்தலான பேட்டிங் ஆனார். இதை பார்த்து ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். வர 15 நடக்கிறதுக்கு மும்பைக்கும் மத்திய பிரதேஷ் ஃபைனலில் யார் ஜெயிப்பா நீங்கள் நினைக்கிறீங்க?